அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தடவையாச்சு இந்த மாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. நானே வேறு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு சம்மர் நல்ல வெயில் காலம் வரப்போகுது. அந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியானதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த ஒரு ஹீட்டான பிரச்சனையும் வரவே வராது. நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 லிட்ரு பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கஸ்டர்ட் நான் காய்ச்சி வச்சுருந்தேன். பால் ஊற்றி அது அந்த பாலில் ஆட் பண்ணிக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமேட்டு ஜவ்வரிசி, லைலான் ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் கரைச்சிக்கிட்டு சப்ஜா சீட்ஸும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்தேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கீர்னி பழம் ஜூஸ் அதில் நான் நிறைய சர்க்கரைலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பாதாம் பிசினி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த கீர்னி பழம் ஜூஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் கஸ்டர்டும் அதுக்கப்புறமேட்டு பாலுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளாஸில் ஊற்றி குடிச்சு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மில்க் மேட் இருந்தால் ஊற்றுங்க. நான் அதெல்லாம் ஊற்றலை, வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு செஞ்சேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வர வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்ச்சியானதாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியானதாக சாப்பிடுவோம், உடம்ப நல்லா ஹெல்த்தாக வச்சுக்குவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.